ஓம் அசாத்திய சாதகம் சுவாமின் அசாத்திய தபகிம்பத ராமதூத கிருபா சிந்தோ மத்காரியம் சாதக பிரபோ. காஸ்மோவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று ஜனவரி மாதம் 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இன்று தை சர்வ அமாவாசை விரத நாள். முன்னோர்களை வழிபட அற்புதமான நாள். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் சென்னை நங்கநல்லூர் ஸ்ரீ ஆஞ்சநேய பெருமானுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள விஸ்வாவசு வருஷம் தை மாசம் 4ஆம் நாள். இந்த அதிகாலை 1:19 வரை சதுர்த்தசி திதி உள்ளது. அதன் பின்னர் அமாவாசை திதி உள்ளது. இன்று காலை 11:35 வரை பூராட நட்சத்திரம், அதன் பின்னர் உத்திராட நட்சத்திரம் உள்ள நாள். இன்று காலை 11:35 வரை சித்த யோகமும், அதன் பின்னர் அமிர்த யோகம் உள்ள நாள். இன்று ரோகிணி மற்றும் மிருகசீர்ஷ நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டம் இருப்பதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரையும், மாலை 3:30 முதல் 4:30 வரை உள்ளது. ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 வரையும், குளிகை நேரம் மாலை 3 முதல் 4:30 வரையும், யமகண்டம் மதியம் 12 முதல் 1:30 வரை உள்ளது. இப்பொழுது 12 ராசிகளுக்கான பொது ராசி பலனை பார்க்கலாம். சூரிய பகவானை உச்சமாக கொண்ட மேஷ ராசி அன்பர்களே, மகிழ்ச்சியான நாள். நல்ல செய்திகள் உண்டு. சொத்து சம்பந்தமான விஷயங்களிலே இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும். அது சம்பந்தமான பேச்சுவார்த்தையோ டிஸ்கஷன்ஸோ பஞ்சாயத்தோ அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக அமையும். மறுமணம் சம்பந்தமான விஷயங்கள், ஃபர்ஸ்ட் மேரேஜ் தான் நமக்கு சரியாக அமையலை, இன்னொரு மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு முயற்சி செய்பவர்களுக்கு அது சம்பந்தமான விஷயங்கள் ஒரு ப்ரோக்ரஸ் இருக்கும். குழந்தை பாக்கியத்துக்காக மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுப்பவர்களுக்கும் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். விவசாயிகளுக்கு லாபத்தை தரக்கூடிய நாள். வியாபாரத்தை பொறுத்தவரையில் டெக்ஸ்டைல்ஸ், கார்மெண்ட் பிஸ்னஸ், பிராண்டட் க்ளோத்திங் ஸ்டோர் வைத்திருப்பவர்கள், ஸ்டேஷனரி பிரிண்டிங் சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணுபவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள். இன்னும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. ரிஷபராசி அன்பர்களே, ரோகிணி மிருகசீரிஷ நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டம் இருப்பதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கும். சுக்கிர பகவான் ஓரளவுக்கு சாதகமாக இருக்கார். அதனால உங்களுக்கு பணவரவில் இருந்த பிரச்சனைகள் குறையும். தாயினுடைய ஆரோக்கியத்திலே முன்னேற்றம் ஏற்படும். பெண்கள் சுறுசுறுப்பாக இருப்பீங்க. ஆண்கள் மன நிறைவுடன் இருப்பீங்க. நண்பர்களை சந்திக்கின்ற வாய்ப்பு கிடைக்கும். ஜாப்பை பொறுத்தவரையில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். படித்து முடிச்சாச்சு, வேலை ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு முயற்சி செய்பவர்களுக்கு கூடுதல் முயற்சி தேவைப்படும். மீடியா நிறுவனங்களில் பணிபுரிபவர்கள், சோஷியல் மீடியாவில் பணிபுரிபவர்கள், ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியில் பணிபுரிபவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு. சிறப்பான வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் பிங்க். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. மிதுன ராசி அன்பர்களே, உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமா இருக்கணும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. சூரியன் செவ்வாய் அனுகூலமாக இல்லை. சகோதரர்களுடன் சில பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் தைரியமாக இருங்க, நல்லதே நடக்கும். இறை நம்பிக்கை அதிகரிக்கும். மாணவர்கள் உற்சாகமாக இருப்பீங்க. தம்பதிகளிடையே இருந்த சில பிரச்சனைகள் குறையும். ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கு இருந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் விலகும். காதல் சிலருக்கு கைகூடும். பிஸ்னஸை பொறுத்தவரையில் பிளாஸ்டிக் சம்பந்தமான பிஸ்னஸ், பாத்திரக்கடை, அலுமினிய கடை, வெசல் ஸ்டோர்ஸ், எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரிக்கல் சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணுபவர்களுக்கு லாபம் உண்டு. பிரயாணங்கள், பயணங்கள் பொழுது கொஞ்சம் கவனம் தேவை. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு
மகாவிஷ்ணு வழிபாடு, துளசி சாத்தி வழிபடுங்க. ஓம் நமோ நாராயணாய நமக அப்படின்னு சொல்லுங்க. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 5. கடகராசி என்பர்களே, விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள். விட்டு கொடுத்து போனவன் கெட்டு போனதில்லைன்னு சொல்லுவாங்க. அதுக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுத்து போக முடியாது. விட்டு கொடுத்து போக வேண்டிய விஷயங்களில் விட்டு கொடுத்து போங்க. உறவுகள் பலப்படும். நண்பர்களால் நன்மை உண்டு. அரசியல்வாதிகளுக்கு ஆதாயகரமான நாள். பணவரவு உண்டு. அரசு வேலையில் இருக்கிறவங்க நல்ல ரெக்கக்னிஷன் கிடைக்கும். சிலருக்கு எதிர்பாராத இடமாற்றம் வந்து சேரும். நல்லதுக்கு நினச்சிங்க. வெளிநாட்டில் வேலை செய்பவர்கள், குறிப்பாக ஆட்டோமொபைல் துறை, கெமிக்கல் சம்பந்தமான துறை, சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட், இந்த மாதிரி லாஜிஸ்டிக் சம்பந்தமான வேலையில் இருப்பவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக. பிஸ்னஸை பொறுத்தவரையில் டிரைவிங் ஸ்கூல் நடத்துபவர்கள், டிரைவர்களுக்காக, அதே மாதிரி கோச்சிங் சென்டர், டியூஷன் சென்டர் நடத்துகிறவங்க, இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். என்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு. தடைகளை நீக்கும் வழிபாடு. ஓம் கம் கணபதியே நமக அப்படின்னு சொல்லுங்க. அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 8. சிம்மராசி என்பர்களே, முயற்சியால் முன்னேறும் நாள். முயற்சிக்கேற்ற பலன் கிடைக்கும். வாழ்க்கை துணையினுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். செலவுகள் சில பேருக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. காதலர்களுக்கிடையே சில பிரச்சனைகள் வரும். ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்க ரொம்ப 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 கவனமாக இருக்கணும். தம்பதிகள் ஆஸ் யூஷுவல் விட்டு கொடுத்து போங்க. ஈகோ பார்க்காதீங்க. குறிப்பாக ரீசெண்டாக கல்யாணம் பண்ணவங்க, 1 வருஷம் 2 வருஷத்துக்குள்ளே கல்யாணம் பண்ணவங்க கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலம். மாணவர்களை பொறுத்தவரையில் தன்னம்பிக்கை வளரும். படிப்பிலே ஆர்வம் அதிகரிக்கும். ஜாபை பொறுத்தவரையில் ஹெச்ஆர், அட்மினிஸ்ட்ரேஷன், ஜாப் ரெக்ரூட்மெண்ட் சம்பந்தமான வேலை, டெலிகாலராக இருக்கிறவங்க, டெலிமார்க்கெட்டிங் செய்பவர்கள், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மாரியம்மன் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. கன்னிராசி என்பர்களே, நினைத்ததை சாதிக்கும் நாள். அதுக்கு ஒரு தைரியம் வேணும். தைரியம் இருந்தால் தான் எந்த விஷயத்தையும் நம்ம பண்ணலாம். கணவன் மனைவியிடையே மகிழ்ச்சியான நாள். வெளிநாட்டில் பிஆர் அப்ளை செய்தவங்களுக்கோ இல்லை விசா எக்ஸ்டென்ஷனுக்காக காத்திருப்பவர்களுக்கு அது சம்பந்தமான விஷயங்களில் ஒரு ப்ரோக்ரஸ் இருக்கும். அது மாதிரி வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு முயற்சி செய்யும் சில மாணவர்களுக்கு அது சம்பந்தமான விஷயங்களில் ஒரு ப்ரோக்ரஸ் இருக்கும். அட்மிஷனோ, பாஸ்போர்ட்டோ, விசாவோ, டாக்குமெண்ட் சம்பந்தமான விஷயங்களில். கலைத்துறையினருக்கு நல்ல செய்திகள் உண்டு. நாடக கலைஞர்கள், தமிழிசை கலைஞர்கள், கர்நாடக இசைக்கலைஞர்கள், பக்கவாத்திய கலைஞர்கள், தமிழ் நாதசுர கலைஞர்கள், பறை இசை கலைஞர்கள், ஜெண்டை வாத்திய கலைஞர்கள், கைலாய வாத்திய கலைஞர்களுக்கெல்லாம் அற்புதமான நாள். நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு நடராஜ பெருமான் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. சனீஸ்வர பகவானை உச்சமாக கொண்ட துலாம் ராசி என்பர்களே, கேது பகவானால் செல்வாக்கு உயரும். மனசுல ஒரு அமைதி இருக்கும். வியாபாரம், பிஸ்னஸை பொறுத்தவரையில் மளிகை வியாபாரம், நாட்டு மருந்து கடை, பூஜை பொருட்கள் விற்கிறவங்க, பூப்பழம் காய்கறி வியாபாரம் செய்பவர்களுக்கு லாபம் உண்டு. உத்தியோகத்தை பொறுத்தவரையில் சேல்ஸ், மார்க்கெட்டிங், பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் சம்பந்தமான வேலையில் இருப்பவர்களுக்கு நன்மையை தரக்கூடிய நாளாக இருக்கும். சகோதர வழியில் நன்மை உண்டு. ஒரு வீடு கட்ட ஆரம்பிச்சிருப்பீங்க, எதிர்பார்த்தபடி இல்லாமல் ஸ்லோவாக போயிட்டுருக்கும். அது சம்பந்தமான விஷயங்கள்லாம் இப்போ நல்லபடியாக போகிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கக்கூடிய காலம். இன்னும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சரபேஸ்வரர் வழிபாடு. ஓம் சாலுவேசாய் வித்மகே பக்ஷிராஜாய் தீமஹி தன்னோ சர்வ பிரஜோதயாதுங்கிற காயத்ரி மந்திரத்தை சொல்லுங்கள். அதிர்ஷ்டமான நிறம் நீலம். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. விருச்சிக ராசி என்பர்களே,
உழைப்பால் உயரும் நாள், உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கும். சில விஷயங்களில் எந்த இடத்துல நம்ம உழைப்பு போடணுமோ அந்த இடத்துல அந்த டைமில் போட்டால் நிச்சயமாக சக்ஸஸ் நமக்கு வந்து சேரும். கணவன் மனைவியிடையே ஒற்றுமை ஏற்படும். பிரிந்தவர்கள் திரும்ப ஒன்று சேரத்துக்கு எடுத்த முயற்சியிலே முன்னேற்றம் உண்டு. கோர்ட் கேஸ் வழக்கு விஷயங்கள் சாதகமாக அமையும். ஜாபை பொறுத்தவரையில் பார்த்தோம்னா டிரைவராக, எலக்ட்ரீஷியன், பிளம்பர், கார்பெண்டர், செக்யூரிட்டி, வாட்ச்மேன், அட்மின் சம்பந்தமான வேலையில் இருக்கிறவங்க, ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டாக இருப்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. ஓம் சரவணபவ அப்படின்னு முருகனுடைய நாமத்தை சொல்லுங்க. அதிர்ஷ்டமான நிறம் பிங்க். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. தனுசு ராசி என்பர்களே, நல்ல செய்திகள் வருகின்ற நாள். குறிப்பாக கல்யாணம் சம்பந்தமான விஷயங்கள்ல ஏதோ ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய நாள். ப்ரொஃபைல் வெரிஃபிகேஷன் மட்டும் கரெக்டாக பண்ணிடுங்க. ரியல் எஸ்டேட் ஏஜென்ட், மீடியேட்டர், புரோக்கராக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். பணவரவு உண்டு. மெரெயின் இன்ஜினியரிங் சம்பந்தமான வேலையில் இருக்கிறவங்க, சிவில் சம்பந்தமான வேலையில் இருக்கிறவர்கள், இதே மாதிரி எலக்ட்ரானிக் சம்பந்தமான வேலையில் இருப்பவர்கள், இன்ஜினியராக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும். ஆட்டோமொபைல், கார், பைக் மெக்கானிக்காக இருப்பவர்கள், மொபைல் சம்பந்தமான ரிப்பேர் பண்ணி கொடுப்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் கூட அனுகூலமாக இருக்கும். விவசாயிகளுக்கு ஏற்றம் உண்டு. நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. மகர ராசி என்பர்களே, ஓய்வின்றி உழைக்க வேண்டிய நாள். சூரியன் அப்படி உங்களை ஒரு படபடன்னு வச்சிருப்பார். செவ்வாய் பகவானால் செல்வாக்கு அதிகரிக்கும். கடன் சம்பந்தமான விஷயங்கள்ல இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும். ஃபைனான்ஸ் தொழில் செய்பவர்களுக்கு லாபம் உண்டு. இராணுவம், காவல்துறை, ஏர்ஃபோர்ஸ், நேவி, தீயணைப்புத்துறை போன்ற சர்வீஸில் உள்ளவர்களுக்கு நல்ல ரெக்கக்னிஷன் கிடைக்கும். மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். அதே மாதிரி ரிசர்ச், பிஹெச்டி சம்பந்தமான படிப்பு படிக்கின்ற மாணவர்களுக்கெல்லாம் நன்மையை தரக்கூடிய நாள். வேலை தேடுபவர் சிலருக்கு நல்ல செய்திகள் உண்டு. வீட்டில் சில சேஞ்சஸ், மாடிஃபிகேஷன்ஸ் எல்லாம் பண்ணணும்னு முடிவு பண்ணுவீங்க. எக்ஸ்ட்ரா ரூம் போடுறதோ, இல்லை ஃப்ளோர் கட்டுறதோ, இல்லை வீட்டை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணி முடிவு பண்ணுவீங்க. இல்லை நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி குபேரர் வழிபாடு. பச்சை குங்குமத்தால் அர்ச்சனை செய்வது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 5. கும்பராசி என்பர்களே, சுறுசுறுப்பான நாள். எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க, பாசிட்டிவாக இருப்பீங்க. இந்த விஷயத்தை இப்படி பண்ணால் எனக்கு சக்ஸஸ் அப்படின்னு மனசில் தோணும். தந்தையினுடைய ஆரோக்கியத்திலே முன்னேற்றம் ஏற்படும். காதலர்களுக்கிடையே இருந்த பிரச்சனைகள் குறையும். ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்களுக்கு இடையே இருந்த பிரச்சனையும் குறையும். கணவன் மனைவி இடையே ஒற்றுமை ஏற்படும். பெட்ரோலியம் சம்பந்தமான பிஸ்னஸ் செய்பவர்கள், எல்பிஜி கேஸ் ஏஜென்சி நடத்துபவர்கள், பெட்ரோல் பங்க் நடத்துபவர்கள், எலக்ட்ரிக் வெஹிக்கிள் சார்ஜிங் ஸ்டேஷன் வைத்திருப்பவர்கள், மொபைல் சம்பந்தமான பிஸ்னஸ் செய்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். ஜாபை பொறுத்தவரையில் பார்த்தோம்னா அட்மினிஸ்ட்ரேஷன் சம்பந்தமான வேலையில் இருப்பவர்கள், ரெக்ரூட்மெண்ட் சம்பந்தமான வேலையில் இருக்கிறவங்க, ஜாப் ஏஜென்சி நடத்துபவர்கள், எஜுகேஷன் கன்சல்டிங் நடத்துபவர்கள், இவர்களுக்கெல்லாம் லாபத்தையும் வாய்ப்புகளையும் தரக்கூடிய நாளாக இருக்கும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மாரியம்மன் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 9. வியாழ பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மீனராசி என்பர்களே, அமைதியாக இருந்து சாதிக்க வேண்டிய நாள். ஏழரசை நடக்கிறதுனால சில விஷயங்களில் கவனம், பொறுமை, நிதானம் தேவை. வேலையில் கான்சன்ட்ரேஷனோட இருங்க. கணவன் மனைவியிடையே விட்டு கொடுத்து போகணும். ஈகோ பார்க்காதீங்க.
பிள்ளைகளுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்ய வேண்டிய சூழ்நிலை இருப்பீங்க. அவர்களுடைய கல்யாணம் சம்பந்தமான விஷயங்களை நீங்கள் விட்டு கொடுத்து போகிற மாதிரி சில சூழ்நிலை அமையும். அரசு சம்பந்தமான வேலைகளில் அனுகூலம் உண்டு. அரசாங்க ஊழியர்களுக்கு அனுகூலமான நாள். பணக்கொடுக்கல் வாங்கல் நல்லபடியாக நடக்கும். வெளியூரில், வெளி மாநிலத்தில், வெளிநாட்டில் பிஸ்னஸ் செய்யணும் அப்படின்னு முயற்சி செய்பவர்களுக்கு அது சம்பந்தமான விஷயங்களில் முன்னேற்றத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பிருத்திங்கிராதே வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. நன்றி, வணக்கம்.